வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்க நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் வெசாக் நிகழ்வு தொடர்பில் பரவும் தகவல். சிஐடியில் முறைப்பாடு. நாட்டில் பிரச்சனை இல்லை என்று கூறும் அரசாங்கம் பொருட்களின் விலைகளை உயர்த்துகின்றது. ராணுவ குறைப்பை கடுமையாக விமர்சித்து சரத் பொன்சேகா. கப்பல்களில் இருந்து நிலக்கரியை இறக்குவதில் ஏற்படும் காலதாமதம். நாளாந்தம் $60,000 நட்டம். உயிர் பயம். மாஸ்கோ வான்வெளியை மூடிய விளாடிமிர் புடின். உறவுகளை வலுப்படுத்த பாகிஸ்தான் சீனா இடையே புதிய கூட்டு அறிக்கை வெளியீடு. இனி விரிவான செய்திகள். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு வடக்கில் தன்சில் வழங்குவதற்கு அலங்கார ஏற்பாடுகளுக்கும் ஆளுநர் தடை விதித்திருப்பதாக வெளியாகும் தகவல் போலியானது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது வடக்கில் தன்சல் வழங்குவதற்கும் வெசாக் அலங்காரங்களை செய்வதற்கும் அந்த மாகாண ஆளுநர் தடை விதித்துள்ளார் என சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டும் பகிரப்பட்டு வரும் தகவல் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் நாளாந்த ஜேதிச இது பொய்யான செய்தியாகும். தேசிய சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் இப்படியான போலியான செய்திகளை தயாரித்த நபர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரி வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தால் சிஐடியில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே வதந்திகளை நம்ப வேண்டாம் என நாமும் கோரிக்கை விடுக்கின்றோம் என்று தெரிவித்தார். நாட்டில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்று கூறும் அரசாங்கம் பொருட்களின் விலைகளை உயர்த்துவதாக எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாடு ஆபத்தான பொருளாதார நெருக்கடி நிலைமையை எதிர்கொண்டு வருவதாகவும் அரசாங்கம் பொய்யான புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமை குறித்து அரசாங்கம் மூடி மறைப்பதாக தெரிவித்தார். பால்மா விலை, எரிபொருள் விலைகளை அரசாங்கம் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்தார். எரிபொருள் மற்றும் பால்மா விலை அதிகரிப்பானது நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலைமையில் ஆகும் என அவர் தெரிவித்தார். அந்நிய செலவாணி கையிருப்பு 3 மாதங்கள் இறக்குமதிகளுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அரசாங்கத்திடம் தற்பொழுது $7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து செல்வதாக தெரிவித்தார். சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுடன் நடத்திய சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். 2027ஆம் ஆண்டு முதல் நாடு கடன் செலுத்துகைகளை ஆரம்பிக்க வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டார். மின்சார கட்டணங்களை குறைப்பது உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை அரசாங்கம் அளித்த போதிலும் அவை எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். ராணுவத்தை குறைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை தான் கடுமையாக எதிர்ப்பதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். தென்னிலங்கையில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்திற்கு சார்பான கருத்துக்களை தெரிவித்து வந்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தேசிய பாதுகாப்பு மற்றும் ராணுவ குறைப்பை கடுமையாக சாடினார். தற்போதைய ராணுவ தளபதி நான் இருக்கும் போது மேஜர் தரத்தில் இருந்தவர், பிரதி தளபதி கேப்டனாக இருந்தவர். நான் இருக்கும் போது 2 லட்சம் பேர் ராணுவத்தில் இருந்தனர். இப்போது 130,000 பேர் இருக்கின்றனர். எனக்கு கிடைத்த தகவலின்படி தற்போது ராணுவம் அப்படித்தான் இருக்கிறது. இனிவரும் காலங்களில் இந்த ராணுவம் மேலும் குறைக்கப்பட வேண்டும் என அரசாங்கம் குறிப்பிடுகிறது. நம் நாட்டிற்கு அது பொருத்தமற்றது. நான் அதை பொருத்தமானது என்று நினைக்கவில்லை. என்ற அனுபவத்தின்படி நம் நாடு எப்போதுமே பாதுகாப்பை தளரக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். கடந்த காலத்தில் கசப்பான அனுபவங்களை கொண்ட ஒரு நாடு. ஒரு முறை அல்ல, 3 முறை தெற்கிலும் வடக்கிலும் அனைத்து பகுதிகளிலும் பயங்கரவாதம் தலை தூக்கி இருந்தது. அத்தோடு வெளிப்புற தாக்கங்களும் ஏற்படலாம். கடந்த காலத்தில் நமக்கு அப்படியான பிரச்சனைகள் வந்துள்ளன. அதனால் பாதுகாப்பை எவ்வழியிலும் தளர்த்தாமல் முப்படைகளையும் வலுவாக வைத்திருப்பதுடன் புலனாய்வு பிரிவினரையும் மிகவும் வலுவாக வைத்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இப்போது இருக்கும் ராணுவத்தை பார்த்தால் நான் இருந்த காலத்தில் இருந்த ராணுவம் அல்ல இப்போது இருப்பது. யுத்தம் முடியும் போது மிகவும் வலுவான அனுபவமிக்க எந்த ஒரு போரிலும் ஈடுபடக்கூடிய ஒரு ராணுவம் நமக்கு இருந்தது. அந்த ராணுவத்தில் இருந்தவர்களில் இப்போது சுமார் 20% மட்டுமே எஞ்சி இருக்கின்றார்கள். மற்றவர்கள் ஓய்வு பெற்று சென்று விட்டார்கள். அக்காலத்தில் போர்க்களத்தில் இருந்த சார்ஜன்கள், கோப்ரல்கள் போன்று அனுபவம் மிக்கவர்கள் அனைவரும் இப்போது போய்விட்டார்கள். அதனால் ஒரு ராணுவம் என்பது யுத்தம் தொடங்கிய பின்னர்
உருவாக்கக்கூடிய ஒன்றல்ல. அந்த பலவீனத்தின் காரணமாகத்தான் இந்த யுத்தம் இத்தனை வருடங்கள் நீடித்தது. யுத்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் 24 மணித்தியாலங்களும் எந்த ஒரு பணிகளுக்கும் தயாராக இருக்கும் வகையில் ராணுவம் இருக்க வேண்டும். உலகில் வளர்ந்த நாடுகளில் அப்படித்தான் நடக்கிறது என குறிப்பிட்டார். நுரைச்சோலை லக்விஜய நிலக்கரி மின் நிலைய உற்பத்திக்காக நிலக்கரியை சுமந்து வந்து 2 கப்பல்கள் அவற்றை இறக்க முடியாமல் கொழும்பில் துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளதாக சட்டத்தரணியான மைத்ரி குணரத்ன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அரசாங்கம் நாளொன்றுக்கு 60,000 அமெரிக்க டாலர்களை தாமதமாக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடல் கொந்தளிப்பு மற்றும் மோசமான வானிலை காரணமாக இந்த கப்பல்களில் உள்ள நிலக்கரி இருப்புகளை இறக்குவதில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்திருக்கின்றார். முறையான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் நாட்டில் பெறுமதி மிக்க வெளிநாட்டு நாணயம் பெருமளவில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சென்று கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இதுபோன்று தேவையற்ற தாமத கட்டணங்களை செலுத்த வேண்டியிருப்பதும் கடுமையானது ஒரு பிரச்சனையாகும் என தெரிவித்தார். முறையான திட்டமிடலின்றி அதிகாரிகள் செயல்படுவதன் விளைவாக இறுதியில் இந்த நஷ்டம் அனைத்து மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண பொதுமக்களின் தலையிலேயே சுமத்தப்படும் என குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பொதுமக்களின் வரி பணத்தை இவ்வாறு வீணடிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டத்தரணி மைத்ரி குணரட்ன மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். படுகொலை முயற்சி குறித்து அரசாங்கம் அதிகரித்து வரும் நிலையில் மாஸ்கோ வான்வெளியை அனைத்து தனியார் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கு தடை விதித்து ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 16,700 அடி உயரம் வரையில் மாஸ்கோ விண்வெளி மூடப்பட்டுள்ளது. மூடப்பட்ட வான்வெளிக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியானது பிரித்தானியாவின் பரப்பளவை விட ஏறக்குறைய 4 மடங்கு பெரியது. அதாவது மேற்கில் பெலாரஸ் எல்லையிலிருந்து வடக்கே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் விமான மண்டலம் வரையிலும் கிழக்கே ஜூரல் மலைகள் வரையிலும் மத்திய ரஷ்யாவின் மிகப்பெரிய நிலப்பரப்பில் பரவியுள்ளது. மேலும் இது தெற்கில் போர் மண்டலத்திற்கு அருகில் ஏற்கனவே கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு பகுதியுடன் இணைகிறது. அங்கு கடந்த 4 ஆண்டுகளாக விமானங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி நீண்ட தூரம் செல்லக்கூடிய உக்ரைனின் ட்ரோன்கள் மாஸ்கோவை தாக்கும் திறன் கொண்டவை என்பது குறித்த அச்சங்கள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த வான்வெளி மூடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி புடின் போக்குவரத்து அமைச்சகத்தின் உத்தரவின்படி விமானிகளுக்கு விரைவில் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே படுகொலை முயற்சிகளின் அபாயத்தை அகற்றுவதற்காக மாஸ்கோ மற்றும் விளாடிமிர் புடின் வசிக்கும் இடத்திற்கு அருகே சிறிய விமானங்களின் அங்கீகரிக்கப்படாத இயக்கங்கள் தொடர்பான வழிமுறைகளை பாதுகாப்பு சேவைகள் பரிசீலித்து வருவதாக தகவல் கசிந்துள்ளது. மாஸ்கோவை சுற்றியுள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தலைநகரின் மேற்கே புடினின் நோவோ ஒகாரியோவா அரண்மனையும் அருகிலுள்ள உயர்மட்ட குடியிருப்பு பகுதியில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. தனியார் விமான பயண திட்டங்களை தொடர்ந்து சரிபார்க்காமல் தாழ்வான மண்டலத்தில் பறக்கும் திட்டமிடப்படாத விமானங்களை சந்தேகத்திற்குரியவையாக கருத இது ராணுவத்திற்கு வழிவகுக்கும். மாஸ்கோவின் அனைத்து விமான பயிற்சி பள்ளிகளும் விமான பயிற்சியும் தடை செய்யப்படும். ஆனால் செல்வாக்கு மிக்க பெரும் பணக்காரர்களின் தனியார் விமானங்கள் தொடர்ந்து பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கீவ் மீதான வான்வெளி தாக்குதல்கள் தொடர்வதற்கு முன்னதாக ரஷ்யா வான்வெளியில் பெரும் பகுதியை மூடுவதற்கு புடின் நடவடிக்கை எடுத்துள்ளார். உக்ரைனின் பதிலடி நடவடிக்கைகள் எதிர்பார்க்கப்படுவதனால் இந்த விமான பயண தடை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கலாம் என்றே கூறப்படுகின்றது. பாகிஸ்தானுக்கும் சீனாவிற்கும் இடையிலான மூலோபாய உறவுகளை மேலும் ஆழப்படுத்தவும் இரு நாடுகளின் கூட்டு பொருளாதார பெருவழியை வலுப்படுத்தவும் குவாட்டார் துறைமுகத்தை பிராந்திய இணைப்பு மையமாக மாற்றவும் இரு நாடுகளும் புதிய பரந்த உடன்பாட்டை எட்டியுள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த கூட்டு அறிக்கை வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தான் முதலீடுகளை ஈர்க்க முயன்று வரும் அதே வழியில் ஆப்கானிஸ்தானுடனான பதற்றங்களை கையாள்வதிலும் அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போரில் மத்தியஸ்தம் செய்வதிலும் ஈடுபட்டுள்ள ஒரு முக்கிய காலகட்டத்தில் இந்த விஜயம் அமைந்துள்ளது. பீஜிங்கில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ ஷியாங் ஆகியோரை ஷெபர் ஷெரீப் சந்தித்த பின்னர் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சீன பாகிஸ்தான் பொருளாதார பெருவழியில் திட்டத்தின் கீழ் 1300 கிலோமீட்டர் நீளமுள்ள ஹாரஹோம் நெடுஞ்சாலையை மேம்படுத்தவும்
குவாடர் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யவும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள சீன பணியாளர்கள் மற்றும் திட்டங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இலக்கு வைக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை எடுப்பதாக பாகிஸ்தான் உறுதியளித்தது. மேலும் அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரில் தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் பாகிஸ்தான் மேற்கொண்ட மத்தியஸ்த முயற்சிகளை சீனா பாராட்டியுள்ளதுடன் மத்திய கிழக்கில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான 5 அம்ச திட்டத்தை விரைவில் ஏற்றுக்கொள்வதற்கு இரு நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. அதேவேளையில் தாய்வான் விவகாரத்தில் ஒரே சீனா என்ற கொள்கைக்கு பாகிஸ்தான் தன்னுடைய ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியது. அத்தோடு பாகிஸ்தான் தாலிபான் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் பிராந்திய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்குவதை தடுப்பதில் ஆப்கானிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை வலுப்படுத்துவதற்கான சீனாவின் முயற்சிகளையும் பாகிஸ்தான் வரவேற்றுள்ளது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.